28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா? என்ன மாதிரி ஆள் அங்க இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேற. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம், 100 ரூபாய் 200 ரூபாய் காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்படியே முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு, என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். புதுசா ஒருத்தர் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்க பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே.